ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். நான் இளைஞனாயிருந்தேன், முதிர் வயது உள்ளவனுமானேன். ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து தெரிகிறதையும் நான் காணவில்லை. மகா பரிசுத்தமும் அன்பும் கிருபைகளும் நிறைந்த பரலோக பிதாவே, இது பரிசுத்தமான மனமகிழ்ச்சி நாளின் துதி ஆராதனை வேலைக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரின் மத்தியிலே எழுந்தருளி உம்முடைய பிரசன்னத்தினால் நிறைத்து இந்த ஆராதனை எங்களுக்கு ஒவ்வொருவருக்கு ஆசீர்வாதமாக்கி தர வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் ஆவியோடும் உண்மையோடும் கருத்தோடும் துதிக்கவும் ஸ்தோத்தரிக்கவும் ஆவியானவரால் நாங்கள் நிரப்பப்படவும் ஆண்டவர் இந்த ஆராதனைகளுக்கு ஆசீர்வாதமாக்கி தர வேண்டும் என்று மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் தூய பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக ஆண்டோடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக கீதம் 7 பாமாலை 12 பாடவும். முன்னோரின் தெய்வமாம் உன்னத ராஜாராம். கீதம் 7 பாமாலை 12 பாடவும். துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியையும் செய்வானையாயில் அவன் தன் ஆத்துமாவை பிழைக்க பண்ணுவான். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்பேன். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியுள்ளவராய் இருக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதலும் உள்ள இருதயத்தோடு அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்களை நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமன்றி அவருடைய திருக்கரங்களினாலே
நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக சோத்திரம் செலுத்தவும், மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும், அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும், நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவைகளுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாக இருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டையில் என்னுடனே கூட சேர்ந்து நான் சொல்லுகிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஜெபம் பண்ண கடவும். பொதுவான பாவரிக்க ஜெபத்தை சேர்ந்து எடுப்போம். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழி விளைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்வாகிக்குமுள்ள குற்றவாளிகளாக எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாயிருக்கிற சர்வ வல்லமுள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்பி பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற தமது ஜனத்துக்கு பாவ மோசனத்தை மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளையும் அருளி செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியில் அவர் நித்திய ஆனந்தத்தில் சேரத்தக்கதாக இத்தருணத்தை நாம் செய்கிறது அவருக்கு பிரியமாயிருக்கவும், இனி உயிரோடு நாளெல்லாம் ஆசில்லாமல் பரிசுத்தமுள்ளவர்களாக நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் தம்முடைய பரிசுத்தாவை அருளி செய்ய வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கடவோம். ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றாட அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்கிறவர்களுக்கு மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னைக்கும் உடையவரே. ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். ஆண்டவரே, எங்களுக்கு சகாயம் பண்ண பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தரை துதியுங்கள். கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. நம்முடைய
முறையாக வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 149 சங்கீதம். 149 சங்கீதத்தை முறையாக வாசிப்போம். அல்லேலுயா, கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள். பரிசுத்தவான்களின் சபையிலே அவருடைய துதி விளங்குவதாக. இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கினவரின் மகிழவும், சீயோன் குமாரர் தங்கள் ராஜாவில் களிக்கூற கடவர்கள். அவருடைய நாமத்தை நடனத்தோடு துதித்து தம்புரினாலும் கிண்ணறத்தினாலும் அவரை கீர்த்தனம் பண்ண கடவர்கள். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியமைக்கிறார், சாந்த குணமுள்ளவர்களை இரட்சிப்பினால் அலங்கரிப்பார். பரிசுத்தவான்கள் மகிமையோடே கலிகூர்ந்து தங்கள் படுக்கைகளின் மேல் கெம்பீரிப்பார்கள். ஜாதிகளிடத்தில் பழிவாங்கவும் ஜனங்களை தண்டிக்கவும், அவர்களுடைய ராஜாக்களை சங்கிலியினாலும் அவர்களுடைய மேன்மக்களை இருப்பு விலங்குகளாலும் கட்டவும், எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்கள் பேரில் செலுத்தவும். அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும், அவர்கள் கையில் இருபுறமும் கற்குள்ள பட்டயமும் இருக்கும். சேர்ந்து வாசிப்போம். இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும். அல்லேலூயா. வாசிக்க வேண்டிய முதலாம் வேத பாடம் ஏசையா 40 அதிகாரம் 27 வசனம் முதல் 31 வசனம் முடிய. ஏசையா 40 அதிகாரம் 27 வசனம் முதல் 31 வசனம் முடிய. யாக்கோபே, இஸ்ரவேலே, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்றும் நீ சொல்வானேன். பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டது இல்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். வாசிக்க வேண்டியதான முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று.
வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட இரண்டாம் வேத பாடம் அப்போஸ்தலருடைய நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனங்கள். அப்போஸ்தலர் 1 முதல். தெயோப்பிலுவே, இயேசுவானவர் தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலருக்கு பரிசுத்த ஆவியினாலே கட்டளையிட்ட பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து முதலாம் பிரபந்தத்தை உண்டு பண்ணினேன். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் பொழுது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான். நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். வாசிக்கும்படியான குறிக்கப்பட்ட இரண்டாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தாவே, இரங்கும்.
பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றாட எங்களுக்கு தாரும், எங்கள் விரோதமாய் குற்றம் செய்தவர்களே நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைகள் பிரவேசிக்கப்படாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். கர்த்தாவே, உம்முடைய இரக்கத்தை எங்கள் காண்பியோ. உம்முடைய பணிவுடைக்காரருக்கு நீதியை தருப்பியோ. கர்த்தாவே, உம்முடைய ஜனத்தை ரட்சியோ. கர்த்தாவே, எங்கள் காலத்து சமாதானத்தை கட்டளையிடு. பராபரனே, எங்கள் இதயத்தை சுத்திகரியோ. கிறிஸ்து விண்ணுக்கெழுந்த திருநாளுக்கு பின்வரும் ஞாயிறு. சிந்தனைக்குரிய பொருள்: தூய ஆவியானவருக்காக காத்திருங்கள். அருள் நிறைந்த ஆண்டவரே, உமது பிள்ளைகளுக்குரிய விடுதலையை அறிந்து விண்ணுலகின் உரிமையை இவ்வுலகில் அனுபவிக்க உமது திருவாக்கின்படி மக்களுக்கு தூய ஆவியானவரை அளித்தீரே. தூய ஆவியானவர் அளித்துள்ள ஒற்றுமையை உமது அடியாராகிய நாங்கள் உறுதியாய் பற்றி கொண்டு அவரது வல்லமையால் வாழ்ந்து எல்லாருக்கும் முன் உமக்கு சாட்சிகளாய் இருக்க அருள் புரியும். ஆண்டவர் இயேசுவின் வழியாய் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். சமாதானத்துக்கு காரணரும் ஏக சிந்தை விரும்புகிறவரும் ஆகிய தேவனே, உம்மை அறிவரே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மெய் சுவாதீனம். தேவரீரை தஞ்சமாக கொண்டிருக்கிற உமது அடியாராகிய நாங்கள் எந்த விரோதிகளுடைய வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனங்களினின்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றி அருளும். சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, இந்நாள் வரையும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்நாளிலும் உமது மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கு உட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதியாய் இருக்கிறதை எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உம்முடைய ஆளுகையினாலே நடத்தி அருள வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். மகா அதிசயங்களை செய்கிற சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, எங்கள் பேராயர்கள் மேலும் ஆயர்கள் மேலும் சபை ஊழியர்கள் மேலும் அவர்கள் விசாரணைக்கு ஒப்புவிக்கப்பட்ட எல்லா சபைகள் மேலும் ஆரோக்கியம் தருகிற உம்முடைய கிருபையுள்ள ஆவியை அனுப்பி அவர்கள் உமக்கு உத்தம பிரியமானவர்களாய் நடக்கும்படி உமது ஆசீர்வாதமாகிய பணி அவர்கள் மேல் ஓயாமல் பெய்யச் செய்தருளும். கர்த்தாவே, எங்கள் காரிய கர்த்தரும் மத்தியஸ்தரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாக இதை கட்டளையிட்டருளும். இத்தருணத்தில் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடி வரும் பொழுது அவர்கள் கேட்கிறவைகளை அருளிச் செய்வேன் என்று வாக்கருளி இருக்கிறீரே. கர்த்தாவே, உமது அடியாராகிய எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் இப்பொழுது நிறைவேற்றி இம்மையிலே உம்முடைய சத்தியத்தை அறிகிற அறிவையும்
மறுமையிலே நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டருளும். கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே திருநெல்வேலி திருமண்டலம் கல்லடைக்குறிச்சி சிஎஸ் கிறிஸ்து ஆலயத்தின் சார்பாக உங்கள் அனைவரையும் இந்த ஆராதனை வேளைக்கு அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்பது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அவனுடைய கிருபையும் ஆசீர்வாதம் உங்களோடு கூட எப்பொழுதும் இருப்பதாக. ஒவ்வொரு வாரம் உங்களோடு கூட சேர்ந்து ஏஞ்சல் தொலைக்காட்சி மூலமாக உங்களோடு கூட சேர்ந்து ஆராதிப்பதை நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அதற்காக தேவனை அதிகமாய் துதிக்கிறேன். கர்த்தருக்கு நல்ல வாய்ப்புகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். விசேஷமாக இந்த அருமையான தருணங்களை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கின்ற நம்முடைய அன்பிற்கும் மரியாதைக்குரிய அருமையான ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் ஐயா அவர்களுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். நம்முடைய தனி ஜபங்களிலே, குடும்ப ஜபங்களிலே ஐயா அவர்களுக்காக அவர் செய்து கொண்டு வருகிற இந்த மகத்துவமான ஏஞ்சல் தொலைக்காட்சி ஊழியங்கள் மற்றும் இயேசு ஊழியங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாம் ஜபிப்போம். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். இந்த ஆராதனை வேளையை ஒவ்வொரு வாரமும் நாங்கள் மிகுந்த ஜபத்தோடும் அதிக பிரயாசத்தோடும் உங்களுக்கு வழங்கி கொண்டு வருகிறோம். ஒரு ஜபங்கள் அதிகமாக எங்களுக்கு தேவை. எனக்காக என்னோடு கூட இந்த ஊழியத்தில் பங்கெடுத்து கொண்டு வர ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காகவும் நீங்கள் அதிகமாக ஜபிக்கும்படியாக உங்களை மிகுந்த அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, இந்த ஊழியத்தை செய்வதற்கு ஏராளமான தேவைகள் உண்டு. விசேஷமாக இதை ஒளிப்பதிவு செய்வதற்கு அதிகமான தேவைகள் உண்டு. கர்த்தர் உங்கள் உள்ளத்தை எவ்வாறு சொன்னால், நீங்கள் இந்த ஒளிப்பதிவை செய்வதற்கு நீங்கள் அதை தாங்க முன் வரலாம். நிச்சயமாக அதனுடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் இம்மையிலும் மறுமையிலும் அதிகமாக பெற்றுக்கொள்வீர்கள் என்று சந்தேகம் கிடையாது. ஏனென்றால் இந்த ஆராதனை மூலமாக ஏராளமான மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டு வருகிறார்கள். ஆகவே நீங்கள் இந்த ஊழியத்தில் நீங்கள் தாங்க முன்வாருங்கள். நிச்சயமாக ஆண்டு உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சந்தேகம் கிடையாது. ஆண்டுடைய கிருபை நிச்சயமாக உங்களோடு கூட இருக்கும். இந்த வாரத்திலும் கூட இந்த ஆராதனை வேளை ஒளிப்பதிவு செய்வதற்கு சென்னை சார்ந்த அருமையான ஐயா திரு பஞ்சவர்ணம் அவர்களுக்காக ஆண்டு துதிக்கிறேன். தேவனுக்கு கொடுத்த அருமையான துணைவியார் திருமதி கனகமணி பஞ்சவர்ணம் அம்மாவுக்காக ஆண்டு துதிக்கிறேன். ஆண்டவர் தாமே இந்த அருமையான பெற்றோர்களை ஆண்டவர் அபரிமிதமாய் ஆசீர்வதிப்பாராக. நல்ல சுகத்தையும் பலத்தையும் நீடித்த சுகவாழ்வையும் அருமையான இந்த குடும்பத்தினர் கொடுத்து ஆண்டவர் வழிநடத்துவாராக. தேவன் அவளுக்கு கொடுத்த அருமையான பிள்ளைகளுக்காக, அவளுக்கு கொடுத்த நல்ல குடும்ப வாழ்வுக்காக, அவளுக்கு கொடுத்த அருமையான பிள்ளைகளுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இந்த அருமையான பெற்றோர்களோடும் தேவனுக்கு கொடுத்த அருமையான கற்பித்த கனிகளோடு கூட சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆண்டவர் உன்னை கீழாகாமல் மேலாக்குவார், நீ வாளாகாமல் தலையாவாய் என்ற வார்த்தையின்படியே இந்த பிள்ளைகளையும் உடைய சந்ததிகளையும் அவ்வாறு மேன்மையான ஒரு இடத்துல கொண்டு வந்து ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக. தேவ கிருபை உங்கள் அனைவரோடு கூட எப்பொழுது நிலைத்திருப்பதாக. ஆமென். இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக நாம் ஒரு நிமிடம் தலைவணங்கி ஜெபம் செய்வோம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, உம்முடைய திருவார்த்தைகளை கேட்க வந்திருக்கிறோம் அப்பா. எங்களோடு கூட நீர் பேசும், என்னை மறைத்து நீர் வெளிப்படும். நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய சத்தியங்களை நீர் எங்களுக்கு கற்றுத்தாரும். தாழ்த்தி முது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தை ஜெபிக்கிறோம், தூய பிதாவே, ஆமென். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட நாம் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் சிந்திக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தியான பொருள், பரிசுத்த ஆவியானவருக்காக காத்திருங்கள். ஆண்டவருக்காக நாம் காத்திருக்க வேண்டும் என்று வேத வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கடந்த 2023 ஆண்டிலே பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி துருக்கி தேசத்திலே ஒரு பயங்கரமான ஒரு நிலநடுக்கம் உண்டாயிற்று. கிட்டத்தட்ட 55,000 பேருக்கு அதிகமான மக்கள் தங்களுடைய உயிர்களை இழந்து போனார்கள். ஏராளமான கட்டடங்கள் இடிந்து தரைமட்டமாயின. அந்த தேசமே குலுங்கி போனது. மீட்பு குழுவினர் இந்த நிலநடுக்கமெல்லாம் முடிந்த பிறகு பல இடங்களுக்கு சென்று யாரெல்லாம் இந்த இடிபாடுகளுக்குள் சிக்கியிருக்கின்றார்களோ அவர்களெல்லாம் மீட்கும்படியாக ஒவ்வொரு தெருவாக அங்குலமாக சென்று கொண்டிருந்தார்கள். ஒரு குறிப்பிட்ட இடத்தில் வரும்பொழுது ஒரு சின்ன தெருவில் ஒரு முழங்கல் சத்தம் ஒன்று கேட்டது. இந்த மீட்பு குழுவினர் உடனடியாக அந்த இடத்திற்கு சென்றனர். அங்கு ஒரு வயதான தகப்பனார் இடிபாடுக்குள் சிக்கியிருந்த தன்னுடைய வாலிப மகளுடைய கரங்களை பிடித்து கொண்டு அழுது கொண்டே அவர் சொல்லுகின்றார், மகளே வெளியே வாம்மா, மகளே வெளியே வா, மகளே வெளியே வா. கண்ணீரோடு கூட அவர் தன்னை அறியாமல் புலம்பிக் கொண்டே இருந்தார்.
இவர் ஒன்றுமே ஓடவில்லை. அந்த வயதான தகப்பனாரை அவரை அணைத்து அவரை கொண்டு சென்று அவருக்கு வேண்டி சில முதலுதவிகளை செய்தார்கள். அந்த இடத்துல அந்த வயதான தகப்பனார் 2 நாட்களாக தன்னுடைய மகளுடைய கரத்தை பிடித்து மகளே வெளியே வா, மகளே வெளியே வா என்று சொல்லி கொண்டிருந்தார். அவர்கள் தங்கியிருந்த வீட்டிலே இது நிலநடுக்கம் ஏற்பட்டபடியினால் இந்த தகப்பனும் மகளும் வேகமாக தப்பிக்கும்படியாக வெளியே ஓடி வந்தார்கள். தகப்பனார் வெளியே வந்து விட்டார். மகள் வெளியே வருவதற்குள்ளாக அந்த வீட்டினுடைய சுவரி அவள் மேல் விழுந்து அதற்கு அகப்பட்டு கொண்டாள். அப்பா என்னை காப்பாற்றுங்க, அப்பா என்னை காப்பாற்றுங்க என்று அலறினாள், புலம்பினாள். தன்னுடைய பிள்ளை எப்படி ஆயிலும் காப்பாற்ற வேண்டும் சொல்லி வெளியேவாமா 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 என்று சொல்லி அவருடைய கரத்தை பிடித்து இழுத்தார். அந்த சுவருடைய கணத்து நிமித்தமாக அப்படியே அவள் மடிந்து போனாள். 2 நாளாக பித்து பிடித்தவர் போல மகள் மீண்டும் அதிலிருந்து வருவாளா என்று சொல்லி நம்பிக்கையோடு கூட காத்திருந்தார். அவள் வரவே இல்லை. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே அநேக வேளைகளிலே நம்முடைய காத்திருப்புகள், நம்முடைய நம்பிக்கைகளாம் தவிடுபொடியாகின்ற ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எனக்கு காத்திரு என்று சொல்லுகின்றார். ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 26, 27 ஆகிய வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே தான் வேதத்தில் நாம் வாசித்து பார்க்கும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள், ஏனென்றால் அவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. 147ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். யாரெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்திலே அவருடைய கிருபைக்காக அவருடைய பிரசன்னத்திற்காக காத்திருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொரு மீதும் ஆண்டவர் பிரியமாயிருக்கிற சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபுக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, இதோ பயிரிடுகிறவன் அவருடைய பலனை காணும்படியாக அவன் நீடிய பொறுமையோடு கூட காத்திருக்கிறான் என்பதாக வேத வசனம் சொல்லுகிறது. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? நீங்கள் காத்திருக்க வேண்டும். ஆனால் மனிதனுடைய வாழ்க்கையில் விரும்பத்தகாத விருப்பப்படாத ஒரு சொல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காத்திருக்கிறது. நாம் நம்முடைய அன்றாட காரியங்களிலே வேலைகளிலே சில வேளைகளில் சில காரியங்களுக்கு காத்திருக்கிறோம். பஸ்ஸுக்காக நம்ம வெயிட் பண்ணலாம், ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணலாம், விமானத்துக்காக வெயிட் பண்ணலாம். அது நமக்கு சரியான நேரத்தில் வரலன்னு சொன்ன உடனே ரொம்ப கோபம் வருகிறது, எரிச்சல் வருகிறது, பொறுமையை இழந்து விடுகிறோம். அந்த சரியான நேரம் வர தான் நம்ம அதற்காக வெயிட் பண்ணுவோம். அதற்கு அப்புறமாக காத்திருக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது நம்மால் என்ன செய்ய முடியவில்லைன்னு சொன்னால் அது காத்திருக்க முடியவில்லை, நாம் பொறுமையை இழந்து விடுகிறோம். இந்த நவீன உலகத்தில் எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துவிட்டது. உணவு கூட அந்த காலத்தில் நம்ம சமைக்கணும் அப்படின்னா ஒரு 2 மணி நேரம் குறைந்தபட்சம் ஆகும். வீடுகளில் விருந்தினர் வந்து விட்டார்னு சொன்னால் 2 மணி நேரம் கழிச்ச பிறகு ஆகாரம் கொடுக்க முடியும். ஆனால் இப்போ அப்படிலாம் கிடையாது. ஃபாஸ்ட் ஃபுட் வந்து விட்டது. ஹோட்டலில் ஆர்டர் பண்ணால் உடனே வீட்டுக்கு வந்து விடுகிறது. எல்லாம் நவீனமயமாகி விட்டது. ஆனால் ஆண்டவர் மாத்திரம் இந்த விஷயத்தில் நவீனமயமாகவில்லை. அவர் அன்றைக்கு என்ன சொன்னாரோ அதை தான் இன்றைக்கும் சொல்லார். நீ சமூகத்தில் என்ன செய்ய வேண்டும்? காத்திருக்க வேண்டும். ஆண்டவர் எதற்காக நம்மை காத்திருக்கும்படியாக சொன்னார்? நான் வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து பரலோகத்திற்கு ஏறி செல்லும் முன்பாக கடைசியாக தம்முடைய சீசர்களை பார்த்து சொல்லுகின்றார், பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறும்படியாக நீங்கள் எங்கும் போகாமல் அவருடைய வாக்குத்தத்தை நிறைவேறும்படியாக எருசலேமிலே காத்திருங்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறதை பார்க்கின்றோம். எதற்காக காத்திருக்க வேண்டுமா? பிதா என்ன ஒரு வாக்குத்தத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். நீங்கள் யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே
நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது 2ஆம் அதிகாரத்தில் ஆண்டு ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தம் ஒன்றை கொடுக்கின்றதை பார்க்கின்றோம். என்ன வாக்குத்தத்தம்? இங்கு வேத வசனம் இங்கு அழகாக சொல்லுகிறது. 28ஆம் வசனம், அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம் என்ன? யோவேல் தீர்க்கதரிசி மூலமாக சொன்ன ஒரு வாக்குத்தத்தம், கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேல் ஆவியை ஊற்றுவேன். இதுவரை இந்த சீசர்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளவில்லை. 3.5 ஆண்டு காலங்கள் ஆவியினால் நிரப்பப்பட்ட இயேசு கிறிஸ்துவோடு கூட ஊழியம் செய்தார்கள். எல்லா காரியங்களும் செய்தார்கள். ஆண்டவருக்கு உடனடியாக இருந்தார்கள். ஆனால் இந்த ஆவியானவருடைய நிறைவின் அனுபவங்களை அவள் பெற்றுக்கொள்ளவில்லை. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை விட்டு பரலோகத்துக்கு போக போகிறேன். 40 நாள் கழித்து சொல்லுகின்றார், நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் எங்கேயும் போகாதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார் பிதா. அந்த வாக்குத்தத்தை நிறைவேறுகிற வர நீங்கள் எருசலேமில் காத்திருங்கள். அந்த வாக்குத்தத்தம் தான் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகிற ஒரு அனுபவம். கிறிஸ்து பரலோகத்திற்கு ஏறி செல்லும் முன்பாக கடைசியாக தம்முடைய சீசலை பார்த்து சொல்லுகின்ற ஒரு காரியம், ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறும்படியாக, பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறும்படியாக காத்திருங்கள். வேதத்தில் அநேகரை காத்திருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அப்போஸ்தலர்களின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கும் பொழுது இந்த சீசர் எல்லாரும் கிட்டத்தட்ட ஒரு 120 பேர் அன்றைக்கு சீசர்களும் மற்றவர்களும் மேலறையில் காத்திருக்கிறாங்க. ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் ஆண்டவருடைய சமூகத்தில் அவர் எல்லாரும் தியானத்திலும் காத்திருக்கிறார்கள். குறிப்பிட்ட நாள் வந்தது, பெந்தைக்கோஸ்து பண்டிகை வந்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாக அவர்கள் மீது வந்து இறங்கினார். அந்த பெந்தைக்கோஸ்து பண்டிகை கொண்டாடுவதற்காக யூதர்கள் பல தேசங்களிலிருந்து பல இடங்களிலிருந்து திரள் கூட்டமாய் வருகிறார்கள். இவர்கள் ஆவியினால் நிரப்பப்பட்டு பற்பல விதமான பாஷைகளை பேசுகிறதை கேட்ட உடனே எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். இது என்ன ஆச்சரியமாக இருக்கிறது, நம்முடைய சொந்த ஜென்ம பாஷைகளில் பேசுகிறான்னு சொல்லி எல்லாரும் ஆச்சரியப்படுகிறதாக வேதத்திலே நாம் பார்க்கின்றோம். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். எதற்காக தெரியுமா? ஆண்டவருடைய ஆவியானவருடைய நிறைவை பெற்றுக்கொள்வதற்காக. அதைத்தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இது பரிசுத்த ஆவியானவரை நம்ம சும்மா பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுதுதான் அதை பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் பவுல் அப்போஸ்தலனை குறித்து வேதம் இங்கே அழகாக சொல்லுகிறது. கலாத்தியர்களின் நிருபம் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 16ஆம் வசனம் சொல்லுகிறது. பவுல் சொல்லுகிறார், தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்கு வெளிப்படுத்த பிரியமாய் இருந்தபோது உடனே நான் மாம்சத்தோடு இரத்தத்தோடு யோசனை பண்ணாமலும் எனக்கு முன்னே அப்போஸ்தலரானவர்களிடத்திலே எருசலேமுக்கு போகாமலும் அரபி தேசத்திற்கு புறப்பட்டு போய் மறுபடியும் தமஸ்கு ஊருக்கு திரும்பி வந்தேன். 3 வருஷம் சென்ற பின்பு பேதுருவை கண்டுகொள்ளும்படி நான் எருசலேமுக்கு போய் அவனிடத்தில் 15 நாள் தங்கியிருந்தேன். ஆண்டவராகிய கர்த்தர் பவுல் அப்போஸ்தலனுக்கு பல காரியங்களை வெளிப்படுத்த அவர் பிரியமாயிருந்தார். ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்வதற்கு அவர் என்ன செய்தான்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னெல்லாம் ஊழியம் செய்தது என்பதெல்லாம் அவருக்கு தெரியாது. அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பேதுருட்ட போனால், யாக்கோபிட்ட போனால், யோவான்கிட்ட போனால் எல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. ஆனால் இவர் என்ன செய்தார்னு பார்த்தீங்கன்னா, மாம்சத்தோடு இரத்தத்தோடு யோசனை பண்ணாமல் அரபு தேசத்துக்கு போய் 3 வருஷ காலங்கள் காத்திருந்தார். ஆண்டவர் எல்லா காரியங்களையும் அவருக்கு வெளிப்படுத்துகிறது பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து ராபோஜன விருந்து பண்ணினதை குறித்து, அவர் எப்படி பண்ணினார் என்பதை குறித்து, என்ன சொன்னார் என்பதை குறித்து பவுலுக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, இயேசுநாதர் என்னெல்லாம் செய்தார் அதை அப்படியே சொல்லுகிறது. எப்படி அவருக்கு தெரியும்? பல காரியங்களை இயேசு கிறிஸ்து அவருக்கு வெளிப்படுத்தினதை பார்க்கிறோம். இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாய் வரும் பொழுது, இது ஆவியானவர் நமக்கு எல்லா காரியங்களையும் கற்றுக் கொடுக்கிறார். நமக்கு வேண்டிய எல்லா விதமான இந்த வெளிப்பாடுகளையும் கொடுத்து ஆண்டவர் இங்கே நடத்துகிறதாக வேதத்திலே பார்க்கின்றோம்.
அது மாத்திரமல்ல, இந்த பரிசுத்த ஆவியானவர் எதற்காக நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி காத்திருக்கும்படியாக சொல்லுகிறான்னு சொன்னால், இங்கே 8ஆம் வசனம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். யோவான் லூக்கா 24ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம் சொல்லுகிறது, என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் காத்திருங்கள். ஆண்டவராய் கர்த்தர் சொல்லுகின்றார், இந்த ஆவியானவர் எதற்காக ஆவியானவருக்காய் காத்திருக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் எல்லாரும் ஆண்டவருடைய பலத்தினால் நிரப்பப்பட வேண்டும், ஆண்டவருடைய சத்துவத்தினால் நிரப்பப்பட வேண்டும். ஏன் அதெல்லாம் ஆண்டவர் சொல்கிறாரு? இந்த ஆவியானவர் எதற்கு உனக்கு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் நீங்கள் எனக்கு சாட்சியாக இருப்பீங்க. நீங்கள் பலனடைந்து எனக்கு சாட்சியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த ஆவியானவருடைய பிரசன்னம், ஆவியானவருடைய கிருபை உங்களுக்குள் வாசமாக இருக்கும்படி நீங்கள் காத்திருக்கணும். இந்த சீசர்கள் இயேசுநாதர் கூட 3 ஆண்டு காலங்கள் ஊழியம் செய்தாங்க. படகை விட்டு வந்தாங்க, வலையை விட்டுட்டு, பெற்றோர்களை விட்டு, எல்லாத்தையும் விட்டுட்டு. பேதுரு சொல்கிறான், எல்லாவற்றையும் விட்டு உமக்கு பின் சென்றமே, எனக்கு என்ன கிடைக்கும் சொன்னவன் தான் அந்த பேதுரு. ஆனால் கடைசி காலங்களில் அவன் சொல்லுகிறான் ஆண்டவரிடத்தில் வந்து, ஆண்டவரே எனக்கு காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வருவேன்னு சொன்னவன். இயேசுநாதர் சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பாக ஆண்டவரே இருக்கிற இயேசு கிறிஸ்துவை இந்த பேதுரு மறுதலித்தான். யூதாஸ் காரியத்து காட்டி கொடுத்தான். கெத்செமனே தோட்டத்தில் இயேசுவை பிடித்த உடனே தன்னுடைய இந்த வஸ்திரத்தை கூட விட்டு ஓடிப்போன சீசர்கள் இருந்தார்கள். எல்லாரும் என்னை தனியை விட்டு ஓடிப்போம் காலம் ஒரு நாடு சொன்னது போல எல்லாரும் விட்டு ஓடி போனார்கள். ஆனால் ஆண்டவரும் பிதாவாகி தேவன் மாத்திரம்தான் இயேசுவோடு கூட இருந்தார் என்பதாக வேதவசனம் சொல்லுகிறது. இப்படி போய்விட்டார்கள். கூட இருந்தவங்க இயேசுநாதருக்கு வந்த உபத்திரவத்தை கண்ட உடனே நம்மையும் பிடித்து சிலுவையில் அறைந்து கொலை செய்து விடுவார்னு சொல்லி பயந்து ஓடி போனாங்க. ஆண்டவர் எதற்காக தேர்ந்தெடுத்தார்? தம்மோடு கூட இருக்கும்படியாக, தாம் செய்த ஊழியத்தை தொடர்ந்து இப்படி செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் இந்த 12 பேரையும் தேர்ந்தெடுத்தார். இந்த கடைசி நேரத்தில் இயேசுவை தனியாக விட்டுவிட்டு எல்லாரும் ஓடி போய் விட்டார்கள். இப்போ இயேசுநாதரை கொலை செய்து விட்டார்கள், அடக்கம் பண்ணினாங்க. ஆனால் 3 நாள் உயிரோடு கூட எழுந்தார். எழுந்த பிறகு அவருடைய சீசர்களுக்கு தேவன் தரிசனமானார். நான் உயிரோடு கூட இருக்கிறேன் என்பதாக இயேசு சொன்னார். பூட்டின அறை வீட்டில் இருக்கும் பொழுது யோவான் 20:19 உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாகன்னு சொன்னாங்க. ஆனால் அன்னைக்கு தோமா கிடையாது. பிறகு 1 வாரம் கழித்து தோமாவுக்கு மீண்டும் தரிசனமாகிறார். ஒரு சீசர்களுக்கு போகும்பொழுது ஆண்டவர் அவளோடு கூட சென்று அநேக காரியங்களை சொல்லி தம்மை வெளிப்படுத்துகிற வேதத்தில் பார்க்கிறோம். இவ்வளவு காரியத்தை சொன்ன பிறகு கூட இந்த பேதுரு என்ன செய்தான்னு பார்த்தீங்கன்னா, யோவான் 21ஆம் அதிகாரத்தில் முதல்ல வந்து சில வசனங்களை வாசித்து பார்க்கும்பொழுது, நான் மீன் பிடிக்க போகிறேன்னு சொல்லி பாதி சீசரில் மீன் பிடிக்க கூப்பிட்டு போயிட்டான். அவனுடைய நிலைமை, அப்பொழுதுடைய நிலைமை பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய ஊழியத்தை 2வது செய்கிற மாதிரி இவனுக்கு ஐடியாவே கிடையாது. அதனால தான் மீன் பிடிக்க போயிட்டான். இப்படிலாம் இருக்கிற இந்த சீசர்களை இவர்கள் கர்த்தருக்காக வைராக்கியமே ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இவ்வளோ தேவை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆவியானவர். அதனால் இந்த ஆவியானவர் பெற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய சமூகத்தில் காத்துருங்க. எங்கேயும் போகாத, அங்கெங்கெல்லாம் ஓடி போக வேண்டாம். தேவ சமூகத்தில் நீங்கள் எருசலேமில் நினச்சிங்கன்னா காத்துருங்க. 10 நாட்கள் காத்திருந்தாங்க. இயேசுநாதர் பரலோகத்திற்கு 40வது நாள் ஏறி சென்றார். அதற்கப்புறம் அங்கே நேராக வந்து மேலறையில் காத்திருந்தாங்க. அதுக்கு அடுத்த 10வது நாள் பெந்தேகோஸ்தே நாள் ஆவியானவர் வல்லமையாய் ஊற்றப்பட்டார். நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனத்தில் இதே பேதுரு சொன்னான், கொஞ்ச நாளைக்கு முன்னால் இந்த இயேசுவை யார் என்று எனக்கு தெரியாதுன்னு சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணும் தொடங்கின இந்த பேதுரு சில தினங்களுக்கு முன்பாக ஆண்டவர் இப்படி ஊழியத்தை செய்ய முடியாதுன்னு சொல்லி வலை எடுத்துக்கொண்டு கடலுக்கு மீன் பிடிக்க சென்றவன்
யூதர்களுக்கு பயந்து போய் அறைகளில் பூட்டி கொண்டு இருந்தவன் இப்போ சொல்கிறான், அந்த யூதர்களுக்கு மத்தியிலே, அதிகாரிகளுக்கு மத்தியிலே, அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணியடித்து கொலை செய்தீர்கள். 32ஆம் வசனம், இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாயிருக்கிறோம். எத்தனை பெரிய ஒரு அற்புதமான ஒரு சாட்சி. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை எதற்காக பலப்படுத்துகிறார் தெரியுமா? கர்த்தருக்காய் வைராக்கியமான சாட்சிகளாய் வாழும்படியாக, ஆண்டவருக்கென்று ஒரு உயிருள்ள ஒரு ஜீவனுள்ள சாட்சியை விளங்கும்படியாக, நாம் அந்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்காக, அவருடைய சமூகத்தில் காத்திருக்கும்படியாக நம்மிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். காத்திருக்காம இந்த ஆவியானுடைய கிருபைகளை என்ன செய்து கொள்ள முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. ஆதி அப்போஸ்தலர்கள் தேவ சமூகத்தில் காத்திருந்தார்கள். அநேக பரிசுத்தவான்கள் தேவ சமூகத்தில் காத்திருந்தாங்க. டிஎல் மூடி என்று சொல்லப்பட்ட ஒரு பரிசுத்தவானை குறித்து நான் வாசித்தேன். அவர் ஆரம்ப காலத்தில் ஒரு சபையை நிறுவி அவர் ஊழியம் செய்து கொண்டு வந்தார். அவர் ரட்சிக்கப்பட்டிருந்தார். ஆண்டு மீது ரொம்ப தாகம் உடையவராக இருந்தார். அவருக்கு ஒரு பெரிய ஒரு ஆசை, நம்ம சபையில் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி பல இடங்களில் சுவிசேஷ ஊழியத்தை பிரசங்கம் பண்ணுவதற்கெல்லாம் சென்றிருந்தார். நற்செய்தி கூட்டத்தெல்லாம் நடத்தி கொண்டிருந்தார். மக்கள் வருவாங்க, ஆனால் அந்த குறிப்பிட்ட அளவு எதிர்பார்த்த அளவு என்னச்சுன்னா ஒரு எழுப்புதல் அங்கே கிடையாது. ஆனால் ஒவ்வொரு கூட்டமும் நடக்கும் பொழுது கூட்டத்துக்கு முன்பாக இருந்த அந்த சேர்ஸில் ஒரு 2 சகோதரிகள் முக்காடு போட்டு ரொம்ப ஊக்கமாக ஜோம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இவர் வல்லமையை பிரசங்கம் பண்ணி கொண்டு இருப்பார். இந்த 2 சகோதரிகளும் எதை பற்றியும் கவலைப்படாமல் 2 பேரும் அப்படியே கண்களை மூடி ஜோம் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஒரு நாள் இந்த 2 சகோதரிகளும் கூப்பிட்டு, நான் கத்தி பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன், நீங்கள் எதையும் கவனிக்காமல் கண்ணை மூடிக்கொண்டு என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று மூடி பிரசங்கர் கேட்டார். அப்போது அந்த 2 சகோதரிகளும் சொன்னாங்க, நாங்கள் ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா. எதுக்கு ஜோம் பண்ணீங்க அப்படின்னு கேட்டாப்ப, உங்களுக்காக தான் ஜோம் பண்ணுறோம் அப்படின்னா. எனக்காக நீங்கள் எதுக்கு ஜெபம் பண்ணணும், வந்திருக்கிற மக்களுக்காக தான் நீங்கள் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த 2 சகோதரிகளும் சொன்னாங்க, நீங்கள் இன்னும் இந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளவில்லை. நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்காகத்தான் நான் இப்படி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு அந்த 2 சகோதரரும் சொன்னாங்க. அதற்கப்புறமாகத்தான் அவர் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு வெறுமையான ஒரு நிலைமையை அவர் உணர்ந்தார். அந்த சகோதரி பார்த்து சொன்னார், நான் அந்த ஃபேர்வெல்னு சொல்லப்பட்ட ஒரு இடத்துல அவர் ஒரு பெரிய ஒரு அரங்கத்திலே கூட்டம் நடத்தி கொண்டு இருப்பார். அங்கே அவருக்கு ஒரு ஆஃபீஸ் ஒன்று உண்டு. அவர் சொன்னார், நீங்கள் என்னுடைய ஆஃபீஸ்க்கு வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இதற்காக எனக்காக ஜெபம் பண்ண மாட்டீங்களா? நீங்கள் வருகிற வெள்ளிக்கிழமையிலேருந்து வர வேணும்னு சொன்னார். இந்த 2 சகோதரி தவறாமல் அந்த வெள்ளிக்கிழமையில் போய் ஜெபம் பண்ண ஆரம்பித்தாங்க. இவரும் பங்கு வருவார். கதறி அழுதார், ஆண்டவரே என்னையும் உடைய ஆவியால் நிரப்பும். பல வாரங்கள் இதற்காக ஊக்கமாக ஜெபம் பண்ணார். அவர் ஜெபம் பண்ண உடனே இந்த பரிசுத்த ஆவியருடைய நிறைவு பெற்றுக்கொள்ளவில்லை. சில வாரங்கள் கழித்த பிறகு ஒரு நாள் நியூயார்க் பட்டணத்தில் ஒரு ஜன நெருக்கடி நிறைந்த ஒரு தெருவின் வழியாக பல சந்தடிகள், சத்தங்கள், இரைச்சல்கள். அந்த தெருவின் வழியாக நடந்து போய் கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று உள்ளத்தில் ஒரு பெரிய ஒரு பிரசன்னத்திலும் வருகிறது போல உணர்ந்தார். அவருக்குள்ளாக ஒரு எண்ணம், எங்கேயாவது போய் ஜெபம் பண்ண வேண்டும் சொல்லி ஒரு எண்ணம் வர ஆரம்பித்தது. ஒரு பெரிய வாஞ்சி வர ஆரம்பித்தது. அவரால் அடக்கிக் கொள்ள முடியவில்லை. வேகமாக ஓடினார். அந்த பகுதியிலே அவருடைய நண்பர் ஒரு வீடு இருந்துச்சு. வேகமாக அந்த நண்பருடைய வீட்டிற்கு சென்று கதவை தட்டி, எனக்கு ஒரு அறை வேண்டும், ஜெபிக்க வேண்டும் தாருங்கன்னு சொல்லி நேராக அந்த அறை வீட்டுக்குள் சென்று ஜெபிக்க ஆரம்பித்தார். அவர் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணினார். அப்படியே அந்த இடத்துல தேவ பிரசன்னம் வந்து இறங்கியது. தேவனுடைய ஆவியான வல்லமையாக நிறைத்தார். ஒரு பெரிய பலன் அவருக்குள்ளாய் வந்தது. அந்த ஆவியானவருடைய நிறைவு பெற்ற பிறகுதான் அவர் உலக பிரசித்தி பெற்ற ஒரு ஊழியக்காரராக அவர் மாறினார். உலகத்தையே கலக்கிற ஒரு மனுஷனாக, ஐரோப்பா கண்டத்தையும் அமெரிக்காவையும் தன்னுடைய கரங்களில் அசைத்த ஒரு தேவ மனிதனாக அவர் கர்த்தருக்காக வல்லமையாக ஊழியம் செய்தார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் நாம் பார்க்கும் பொழுது 40ஆம் அதிகாரத்தில் 31ஆம் வசனம் சொல்லுகிற, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள்,
நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அந்த பலன் வந்த பிறகு யாராலும் தடை செய்ய முடியாது. ஆண்டவருக்காக வைராக்கியமாக ஓட ஆரம்பித்து விடுவார்கள். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? இந்த ஆவியானவருக்காக நாம் காத்திருக்க வேண்டுமா? அது மாத்திரமல்ல, வேறு எதற்காக நாம் காத்திருக்க வேண்டும்? வேத வசனம் சொல்லுகிறது, ஆபகுக் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டு இருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. குறித்த காலத்திற்கு தரிசனம் வைக்கப்பட்டு இருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது. ஆகவே இந்த தரிசனம் நிறைவேறுவதற்காக நீங்கள் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த தரிசனம் இன்னும் நிறைவேறலைன்னு சொல்லி நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் அது நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பார். ஏனென்ற வசனம் சொல்லுகிறது, அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. அது கொஞ்சம் டிலே ஆகுதுன்னு சொல்லி நீ சோர்ந்து போயிடாத, அதற்கு காத்திரு, நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. அப்போ தேவன் நமக்கென்று கொடுத்திருக்கின்ற வெளிப்பாடுகள், ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற தரிசனங்களை ஆண்டவர் நிறைவேற்றுவதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆண்டவராகிய கர்த்தர் பவுலை சந்தித்தார். அப்போஸ்தலர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, தமஸ்குவுக்கு செல்லுகின்ற வழியிலே ஒரு பேர் ஒளியின் மூலமாக ஆண்டு தரிசித்தார் என்று ஆண்டவர் பவுலை சந்தித்தார் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கு ஆண்டவர் பவுலை பார்த்து சொல்லுகிறார், சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். 4ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இவன் கேட்குற, ஆண்டவரே நீர் யார் அப்படின்னு கேட்குறான். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொல்லி ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்துகிறதாக வேதவசனம் சொல்லுகிறது. அப்போ ஆண்டவர், நான் என்ன செய்ய? நீ நேராக தமஸ்கு பட்டணத்திற்குள்ளே போ, உனக்கு நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை உனக்கு அங்கே நான் சொல்லுவேன்னு சொல்லி அனுப்பிவிடுகிறார். நீங்கள் தொடர்ந்து வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது 9ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் 3 நாள் பார்வை இல்லாதவனாய் புசியாமலும் குடியாமலும் ஆண்டவர் சொன்ன இடத்துல போய் அந்த பட்டணத்தில் போய் இருக்கிறான். தேவ சமூகத்தில் ஆண்டவர் முதல்ல அவனுக்கு என்ன செய்தார்னா, நீ போய் உட்காரு அப்படி சொல்லிட்டாரு. 3 நாள் நீ போய் ஒரு குறிப்பிட்ட இடத்துல இரு என்று சொல்லிவிட்ட தமஸ்கு பட்டணத்தில். இவன் அங்கே போய் என்ன செய்கிறான்? நீங்கள் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, இந்த அனனியா பார்த்து அவனுக்கு சொல்லுகிறார், நீ எழுந்து நேர்த்தெருவு எண்ணப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தானாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். அப்போ 3 நாள் அவன் என்ன செய்கிட்டு இருக்கான்னா, தேவ சமூகத்தில் ஜெபத்திலே காத்திருக்கிறான். ஏன்னா அவனுக்கு ஒரு தரிசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன தரிசனம்னா, நீ போ, உனக்கு நான் எல்லா காரியத்தையும் சொல்லுவேன். ஆண்டவர் சொல்லிவிட்டார். அதற்காக தேவன் சொன்ன இந்த வார்த்தைகள், தனக்கு வெளிப்படுத்தின இந்த தரிசனங்கள் நிறைவேறும்படியாய் காத்திருக்கிறான். அதே போல் அவன் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறான். நீங்கள் 17ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, அனனியா போய் அவன் அவனுடைய தலையில் கை வச்சு அவன் ஜெபம் பண்ணுறான். என்ன சொல்கிறான்? சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமாகிய இயேசுவாகிய கர்த்தர் நீர் பார்வையடையும்படிக்கும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும்படிக்கும் என்னை அனுப்பினார் என்றான். இவனுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனத்தின்படியே ஆண்டவர் அனனியாவை அனுப்பினார். அனனியா மூலமாக அவன் பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்றுக்கொள்கிறான். கண்களிலிருந்து செதிலெல்லாம் கீழே விடுகிறது, பார்வையடைகிறான். அவன் உடனே தாமதம் செய்யாமல் இயேசுவே கிறிஸ்து என்று சபைகள் தோறும் போய் திருஷ்டாந்தப்படுத்துகிறதாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா இடத்திலும் போய் என்ன செய்தான்? நான் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்து விடுகிறான். அப்போ ஆண்டவர் இந்த பவுலுக்கு கொடுத்த தரிசனங்களை அவனுடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதற்காக அவன் செய்த ஒரு காரியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவன் தேவ சமூகத்தில் காத்திருந்தான். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில்
ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள், நமக்கு கொடுத்திருக்கிற தரிசனங்களை நிச்சயமாக நிறைவேற்றுவார். அது இன்னும் வரலையே, இன்னும் நிறைவேறலையே, ஒரு வாரம் ஆயிட்டு, ஒரு மாதம் ஆயிட்டு, ஒரு வருஷம் ஆயிட்டு, ஏன் இன்னும் அது நிறைவேறலை? அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு குறிக்கப்பட்ட அந்த நாளிலே ஆண்டவர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார் என்பது சந்தேகம் கிடையாது. அதுவரை நாம் என்ன செய்யணும்? காத்திருக்கணும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகத்தில் நீங்கள் 10ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, இங்கு இத்தாலியா பட்டாளத்தில் கொர்நேலியுன்னு சொல்லப்பட்ட ஒரு 100க்கு அதிபதியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷன், தான தர்மம் பண்ணுகிறவன், ஆண்டவர் நோக்கி எப்போதும் ஜெபம் பண்ணுறவன். அவனுக்கு அவன் தரிசனமாகி ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என்ன சொல்கிறாரு? நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நீ யோப்பா பட்டணத்திற்கு மனுஷரை அனுப்பி பேதுரு என்று மறுபேர் கொண்ட சீமோனை அழைப்பி, அவன் தோல் 12 சீமோன் என்னும் ஒருவனத்தை தங்கியிருக்கிறான். அவனுடைய வீடு கடலோரத்தில் இருக்கிறது. நீ செய்ய வேண்டியதை அவன் உனக்கு சொல்லுவான் என்றான். நீ யோப்பா பட்டணத்துக்கு ஒரு ஆள் அனுப்பி, சீமோன் ஒருத்தர் இருக்கிறான், அவனை நீ அழைத்து அனுப்பி, அவன் வந்து உனக்கு எல்லாவற்றையும் சொல்லுவான். இது கொர்நேலியுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம். இந்த சீமோன் மூலமாக ஆண்டவர் நமக்கு என்ன சொல்ல போகிறார் சொல்லி அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. இந்த ஆண்டவனுக்கு வெளிப்படுத்துகிற உடனே, கர்த்தர் அவனுக்கு இந்த தரிசனத்தை காண்பித்த உடனே, அந்த தரிசனத்தின்படியே அவன் தன்னுடைய படை வீரர்களை அங்கே அனுப்புகிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. தன்னுடைய வீட்டில் வேலை செய்கிறவர்களை அனுப்புகின்றான். அவரை இந்த பேதுருவை அழைத்து கொண்டு வருகிறார்கள். நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா 30ஆம் வசனம் சொல்லுகிறது, 4 நாளைக்கு முன்னே நேரத்திலே நான் உபவாசித்து 9ஆம் மணி நேரத்தில் என் வீட்டில் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். அப்பொழுது பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த மனுஷன் ஒருவன் எனக்கு முன்பாக நின்று, கொர்நேலியுவே, உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உன் தான தர்மம் தேவத்தை நினைத்திடப்பட்டது அப்படின்னு சொல்லி, யோப்பா பட்டணத்தில் பேதுரு ஒருத்தர் இருக்கிறான், அவனை கூப்பிட்டுட்டு நீ இங்கே வந்து அவன் சொல்கிறதை கேளுன்னு சொல்லி சொன்னாங்க. அதற்காகத்தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 4 நாளைக்கு முன்னே சொன்னது ஆண்டவர் இவனுக்கு என்ன சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதை பெற்றுக்கொள்வதற்காக 4 நாட்களை காத்திருக்கிறான். நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் 24ஆம் வசனம் சொல்லுகிறது, கொர்நேலியு தன் உறவின் முறையாரையும் தன்னுடைய விசேஷித்த சிநேகிதரையும் கூட வரவழைத்து அவர்களுக்காக காத்திருந்தான். பேதுருவுக்காக எல்லாரும் காத்திருக்கிறதாவே சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் காத்திருந்தாங்க. பேதுரு வந்தான், இயேசு கிறிஸ்துவை பற்றி சொன்னான். ஆண்டவர் பட்சபாதம் இல்லாத ஒரு தேவன், எல்லாரையும் நேசிக்கிற ஆண்டவர், எல்லாருக்காக ஜீவனை கொடுத்தார். ரட்சிப்பை இலவசமாக அழுகிறார் சொல்லி ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்லுகிறார். கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு மீதும் ஆவியானவர் இறங்கினார். அன்றைக்கு அவர்கள் எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்றார்கள் என்பதாக வேதவசனம் சொல்லுகிறது. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த கொர்நேலியுவுக்கு ஆண்டவர் சொன்ன தரிசனத்தை அப்படியே நிறைவேறுவதற்கு 4 நாள் ஆயிடுச்சு இல்லையா? இந்த அப்போஸ்தலன், இந்த பேதுரு, அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் தன்னுடைய வாழ்க்கையில் அவனுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம் நிறைவேறக்கு 3 நாள் நினைச்சதானே காத்திருந்தான். இன்னொரு இடத்துல தேவனுக்கு கொடுக்கின்ற வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்வதற்காக 3 ஆண்டுகள் காத்திருந்தான் அரபி வனாந்திரத்தில். அப்போது இந்த ஆண்டவர் சொல்லுகிற இந்த வாக்கு தத்தங்களை, இந்த தரிசனம் நிறைவேறுவதற்காக ஆண்டவர் நம்முடைய என்ன எதிர்பார்க்கிறார்னு பார்த்தீங்கன்னா, அப்படி சமூகத்திலே நாம் காத்திருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். நான் 1985ஆம் ஆண்டு ஆண்டவரை என்னுடைய வாழ்க்கையிலே சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். நான் கல்லூரியில் படிக்கும் பொழுது இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் கல்லூரி படி முடித்த பிறகு இயேசுவை நான் என்ன செய்து கொண்டேன்? ஏற்றுக்கொண்டேன். என் வாழ்க்கையில் கல்லூரியில் பயங்கரமான தோல்வி. இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு எல்லாவற்றிலும் வெற்றி பெற தேவன் கிருபை செய்தார். ஆரம்ப காலத்திலே நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணி கொண்டிருந்தேன். அந்த காலங்களிலே நான் அரசாங்கத்திலே காவல்துறையிலே ஆய்வாளர் பணிக்காக ஒரு எக்ஸாம் ஒன்று நடந்தது. அதில் வெற்றி பெற்றேன். நான் அதில் தேர்வானேன். இப்பொழுது நண்பர்கள் அந்த பணியிலே சேர்ந்து ஏடிஎஸ்பி வர அவங்க பதவி உயர்வு பெற்று அவங்க பணி ஓய்வு பெற்றிருக்கிறார்கள். அந்த காலகட்டத்திலே, நான் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த காலகட்டத்திலே ஒரு 6 மாதம் தவிர்க்க முடியாத சில காரணங்கள் நிமித்தமாக அந்த போஸ்டிங் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இந்த காலகட்டத்தில் தான் நான் இயேசுவை சொந்த இரட்சகரை ஏற்றுக்கொண்டேன்.
ஏற்றுக்கொண்ட பிறகு எனக்கு இந்த பணியில் சேருவதற்கு விருப்பம் கிடையாது. கர்த்தருக்காக ஏதாவது ஊழியம் செய்ய வேண்டும், மற்ற வேலைகள் காவல்துறை இல்லாமல் வேறு வேலைகள் செய்ய வேண்டும் என்று சொல்லி எனக்கு ஒரு ஆசை. அதற்காக பல இடங்களில் நான் வேலைக்காக சென்றேன். எல்லா இடத்திலும் எனக்கு அதற்கு தடை ஏற்பட்டது. கடைசியாக நான் ஒரு சின்ன ஒரு கிராம சபையில் ஒரு குறைந்த ஒரு ஊதியம், அப்போ ஒரு 200 ரூபா கொடுத்தாங்க பார்த்துக்கிடுங்க. அது எனக்கு ஒரு 10 நாளைக்கு கூட எனக்கு அந்த பணம் எனக்கு போதாது. ஆனால் அதை வைத்துக்கொண்டு ஒரு குறைவான ஒரு வருமானம் தான் இருந்தாலும் கூட அந்த சபையில் இருந்து நான் பணி செய்து கொண்டிருந்தேன். என்னுடைய தகப்பனாருக்கு ரொம்ப ஒரு வேதனை. நம்முடைய மகனுக்கு ஒரு நல்ல ஒரு பணி வந்துச்சு, அதை விட்டுட்டு அரசாங்க வேலையை விட்டுட்டு இப்படி ஒரு சின்ன சபையில் ஒரு 200 ரூபாய்க்கு வேலைக்கு போயிருக்கிறாங்க. இது சபையர்லாம் சில வேளைகளில் அற்பமாக இவனை எண்ணுவாங்க. இவனுக்கு நாம் தானே உதவி செய்ய வேண்டியிருக்கிறது, இவனுக்கு போதிய வருமானம் கிடையாது என்று சொல்லி அவங்க ரொம்ப கவலைப்பட்டு ஒரு நாள் எனக்கு கடிதம் எழுதினார்கள். மகனே, நீ உனக்கு ஒரு நல்ல ஒரு வேலை கிடைச்சிது, அதை விட்டு விட்டு இப்படி ஆண்டவரும் சொல்லிட்டு இப்படி போய் ஒரு சம்பளமே இல்லாத ஒரு வேலையில் போய் சேர்ந்துட்டியே, இந்த கொஞ்சம் சம்பளத்தை வச்சு நீ என்ன செய்வ, உன் எதிர்காலம் என்னவா இருக்கும்? ரொம்ப பாரத்தோடு கூட எனக்கு கடிதம் எழுதினார்கள். அப்பொழுது நான் ஏரல் பகுதியிலே திருவழுதி நாடார் விளை என்ற ஒரு சின்ன கிராமத்தில் கர்த்தர் ஊழியத்தை செய்து கொண்டு வந்தேன். இந்த கடிதத்தை பார்த்த உடனே உள்ளத்தில் ஒரு பெரிய ஒரு பாரம். ஆண்டவரே, நீர் என்னை ரட்சித்தீர், என்னை அபிஷேகம் பண்ணினீர். இப்பொழுது நான் என்ன வேலை செய்யணும்னு எனக்கு தெரியலை. அரசாங்கத்து இந்த வேலைக்கு போகலாம், ஆனால் எனக்கு விருப்பம் கிடையாது. வேறு மற்ற வேலைகள் செய்ய எனக்கு விருப்பம். அந்த வேலைகள் செய்து அதில் வருகிற வருமானத்தை வைத்து உமக்கு ஊழியம் செய்ய நான் தயாராக இருக்கிறேன்னு ஒப்பு கொடுத்துருக்கிறேன். ஆனால் எனக்கு அந்த வேலை எனக்கு கிடைக்கவில்லை. எனக்கு நீ ஏதாவது ஒரு வழியை சொல்லுங்கள் ஆண்டவரை சொல்லி மிகுந்த பாரத்தோடு கண்ணீரோடு அந்த ராத்திரி அன்று இரவு வேளையில் பாரத்தோடு கூட ஜெபம் பண்ணேன். வெகு நேரம் ஜெபம் பண்ணேன். ஆண்டவருடைய ஆலயத்தில் ஜெபம் பண்ணிட்டு முடித்தேன். அன்றைக்கு ஆண்டவர் தெளிவான ஒரு தரிசனத்தை எனக்கு கொடுத்தார். நான் இதே போல் திருச்சபையில் போதகராக இருந்து ஆண்டவருடைய ஊழியத்தை வல்லமையை செய்து கொண்டிருக்கிறேன். ஏராளமான ஜனங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இது அன்றைக்கு தெளிவாக பார்த்தேன். அதற்கு முன்பு வரை நான் இந்த குருத்துவ ஊழியத்துக்கு வர வேண்டும் என்று நான் 1% கூட நான் விரும்பவில்லை. நான் எவ்வாறு காவல்துறை பணிக்கு போக வேண்டாம் என்று நான் விரும்பினேனோ அது போகவே கூடாதுன்னு சொல்லி நினைத்தேன். அதே போல் இந்த ஊழியத்துக்கு வரக்கூடாது. இதுவும் நாம் இங்கேருந்து தானே நம்ம ஏதாவது பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ஊதியத்தை வச்சு கர்த்தர் ஊழியம் செய்யக்கூடாது. நம்ம வெளியில் சம்பாத்தியம் பண்ணால் அதை வச்சு ஊழியம் செய்யணும். இதுதான் என்னுடைய ஆசை. ஆனால் ஆண்டவர் தெளிவாக காமிச்சார், நீ இந்த ஊழியத்தில் செய்யணும், திருச்சபைகளுக்கு மத்தியில் ஊழியம் செய்யணும். ஏராளமான ஆத்துமாக்கள் இருக்கிற மகனே, நீ அவங்களுக்கு போய் ஊழியம் செய்ய. என்னால் மறுக்கவே முடியவில்லை. தெளிவாக தேவன் எனக்கு இந்த காரியத்தை குறித்து வெளிப்படுத்தினார். நான் அதற்காக ஜெபம் பண்ணேன். பல தடைகள் வந்துச்சு. இதை போதகராக இந்த அபிஷேகம் பெறுவதற்கு, ஆர்டினேஷன் என்று சொல்லுவார்கள், அதை பெற்றுக்கொள்வதற்கு. ஆனால் 6 ஆண்டுகள் காத்திருந்தேன். இந்த ஊழியத்தை நான் ஆர்டினேஷன் பெற்று சபையிலே நான் ஒரு போதகராக பணி செய்வதற்கு 6-7 ஆண்டுகள் நான் என்ன செய்தேன்னா இதற்காக காத்திருந்தேன். அதற்கப்புறமாகத்தான் தேவன் எனக்கு கொடுக்க தரிசனங்கள் என் வாழ்க்கையில் நிறைவேறிற்று. அவர் என்ன சொன்னாரோ அதன்படி இன்றைய நாள் வரைக்கும் அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த ஊழியத்தில் எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ பிரச்சனைகள், இந்த போதக ஊழியத்தை விட்டே என்னை வெளியே துரத்து விட வேண்டும் என்று சொல்லி எத்தனையோ வகையான சூழ்ச்சிகள் நடைபெற்றது. ஆனால் எல்லாவற்றிலும் இருந்து ஆண்டவனை ஆச்சரியமாய் காத்தார். உன் தலையில் உள்ள ஒரு முடி கூட கீழே விழாதுன்னு சொல்வது போல அவ்வளவு ஆச்சரியமாக தேவன் இன்றைய வரைக்கும் காத்து கொண்டு வருகிறார். வசனம் சொல்லுகிறது, உங்களுக்காக தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் கூட அதற்காக காத்திரு, அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பது இல்லை என்று வசனம் சொல்லுகிறது. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் குறித்து தேவ தரிசனம் உண்டு. அது நிறைவேறும்படியாக தேவ சமூகத்தில் காத்திருங்கள். நிச்சயமாகவே
தேவன் அதை நிறைவேற்றி கொடுப்பார். ஆண்டவர் நம்மளுக்கு எதிர்பார்க்க என்ன தெரியுமா? அவருடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். அவருடைய ஆவியானுடைய கிருபைகளை பெற்றுக்கொள்வதற்காக, தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம் நிறைவேறுவதற்காக நாம் காத்திருக்க வேண்டும். அவ்வாறு காத்திருக்கும் பொழுது மேன்மையான ஒரு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் தாமே நம் ஒரு தருவாராக. ஆமென். நம்மை அர்ப்பணிக்கும் வண்ணமாக கீதம் 213 கிறிஸ்தவ கீர்த்தனை 286 பாடுவோம். தந்தானை துதிப்போமே திரு சபையாரே கவி பாடி பாடி. கீதம் 213 கிறிஸ்தவ கீர்த்தனை 286 பாடுவோம். துதிப்போமே திரு சபையாரே கவி பாடி பாடி தந்தானை துதிப்போமே. விந்தைய நாம கடந்த மனவில்ல கரியதோ நன்மை மிக மிக. விந்தைய நாம கடந்த மனவில்ல கரியதோ நன்மை மிக மிக. சுத்தாக சபையே உன்னை மூன்றாய் கொள்ளவே அலைந்து திரிந்து சுத்தாங்க சபையே. சத்த கொலை துணை சத்தியாக தமிழ் ரத்தத்தை சிந்தி எடுத்தே உயிர் வரம். சத்த கொலை துணை சத்தியாக தமிழ் ரத்தத்தை சிந்தி எடுத்தே உயிர் வரம். தந்தானை துதிப்போமே திரு சபையாரே கவி பாடி பாடி தந்தானை துதிப்போமே. ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த நல்ல ஆசீர்வாதமான வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை அப்பா. நீங்கள் சொன்ன உம்முடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். அன்றைக்கு நீர் பரத்திற்கு ஏறி செல்லும் முன்பாக தம்முடைய சீசரை பார்த்து சொன்னீர், நீங்கள் பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறும்படியாக எங்கும் நீங்கள் செல்லாமல் எருசலேமில் காத்திருங்கள் என்று சொன்னீர். அவர் காத்திருந்தாங்கப்பா. உம்முடைய உன்னதமான அந்த கிருபைகளாகிய அந்த பரிசுத்த ஆவியுடைய வல்லமையை பெற்றுக்கொண்டார்கள் என்று நாங்கள் வேதத்தில் பார்க்கிறோம். தகப்பனே, இப்பொழுதும் உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிற உமது பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, பல நாட்களாக ஆவிக்குரிய கிருபைகளை பெற்றுக்கொள்ளும்படி காத்திருக்கிற உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் கொடுக்கிறோம். நீர் எங்களுக்கென்று வாக்குத்தத்தம் பண்ணின அந்த பிதாவின் ஆண்டவரே வாக்குத்தத்தம், பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே அந்த கிருபைகளை கொடுக்கிற அந்த வாக்குத்தத்தம் உடைய பிள்ளைகள் ஒவ்வொரு வாழ்க்கை நிறைவேறும்படியாக இன்றைக்கு நீர் அனுகிரகம் செய்யும்படியே ஜெபிக்கிற ஐயா. நெடுங்காலமாய் காத்திருக்கிற இதயத்தை இழைக்க பண்ணும். விரும்பினது வரும்பொழுதோ அது ஜீவூர்ச்சி போல் இருக்கும் என்று சொன்னீர் சுவாமி. பல நாட்களாக, மாதங்களாக, ஆண்டுகளை காத்திருக்கிற ஒரு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய ஆவியினால் நிரப்புவீராக. கர்த்தருக்கென்று வைராக்கியமுள்ள சாட்சிகளை எடுத்து நிறுத்தும்படி ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, அந்த பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள் சொன்னீரேன். அந்த உன்னதமான பலத்தினாலும் இது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நிரப்ப நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னுடைய பிள்ளைகள் எங்கிருந்தாலும், எந்த இடத்துல, எந்த தேசத்தில், எந்த கிராமத்தில், பட்டணத்தில் இருந்தாலும் கூட அந்த இடத்துல கர்த்தருக்கு ஒரு வல்லமையான ஒரு சாட்சிகளாக இருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இதோ உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள் சொன்னது போல உலகத்தை கலக்குகிற ஒரு பிள்ளைகளாக என்னுடைய பிள்ளைகளை கர்த்தர் மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நீங்கள் அவ்வாறு செய்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நாங்கள் தரிசனத்திற்காக காத்திருக்க வேண்டும் என்று சொன்னீங்களே சுவாமி. ஆண்டவரே, உமது பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இந்த ஆராதனையில் பங்கு பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகளை குறித்த ஒரு தரிசனங்கள் உண்டு சுவாமி. அநேருடைய வாழ்க்கையில் அந்த தரிசனத்தை கொடுத்திருக்கிறப்பா. அதை நிறைவேற்றி நீ வல்லவரை இருக்கிறபடி நம்ம ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் சோர்ந்து போகாமல் நம்முடைய சமூகத்தில் காத்திருக்கவும் அந்த தரிசனங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறத்தக்கதான கிருபைகளை கொடுத்து கர்த்தர் நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. சீக்கிரத்திலே அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு என்று சொன்னீரே, அது நிச்சயமாய் வரும் என்று சொன்னீரே. ஆண்டவர் அந்த நம்பிக்கையில் இந்த பிள்ளைகளை பலப்படுத்துவீராக. அவருடைய வாழ்க்கையில் நிறைவேறும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. உங்களுடைய பிள்ளைகளை நீர் கனப்படுத்தி ஆசீர்வதித்து கர்த்தர் உயர்த்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆண்டவர் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதமான காரியங்களை செய்வீராக. நீர் கொடுத்த கற்பத்தின் கனிகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய குழந்தை செல்வங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஒருவேளை ஆண்டவர் பலவிதமான
விதமான பலவீனத்திலுமே பாதிக்கப்பட்டு ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் சோர்வடைந்த நிலைமையில் எங்களுடைய குழந்தைகள் இருக்கலாம் ஐயா. ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் பலப்படுத்துவீராக. சரியான வளர்ச்சி இல்லாத பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். கிறிஸ்துவுடைய வல்லமை இந்த பிள்ளைகளுக்குள் இறங்கட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒரு நல்ல வளர்ச்சி எங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் கொடுப்பீராக சுவாமி. இந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற காலத்தில் ஏற்ற வளர்ச்சியை கொடுத்து எல்லாவித சிறந்த ஒரு பிள்ளைகளை திகழ ஆண்டவர் அனுகிரகம் செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே படிக்கின்ற பிள்ளைகளுக்கு வேண்டிய விசேஷ ஞானத்தை கொடுப்பீராக. உயர் கல்வியை காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல உயர்கல்வியை காத்து கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. வேலைக்கை காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுப்பீராக. அயல் நாடுகளில் சென்று பணி செய்யும்படியே விரும்புகிற பிள்ளைகளுக்காக பிரயாசப்பட்டு கொடுக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் இந்த பிள்ளைகள் மீது கடந்து வருவதாக. முது பிள்ளைகளுடைய நம்பிக்கை ஆண்டவர் உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவர் நம்பிக்கையில் அவர்கள் ஆண்டவர் சோர்ந்து போகாமல் இருக்கும்படியாக அவருடைய நம்பிக்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. எந்த சூழலில் அவர்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அவர்கள் விரும்பின காரியங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் அனுகிரகம் செய்யும்படி ஜெபிக்கிறோம். திருமணத்திற்கு காத்திருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு ஜெபிக்கிறோம் ஐயா. பல மாதங்களை ஆண்டுகளாக இது திருமணத்திற்கு காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு சுவாமி. அநேக குடும்பங்களை என்னுடைய மகளுக்கு என்னுடைய மகனுக்கு திருமண வயதெல்லாம் தாண்டி சென்று கொண்டிருக்கிற சொல்லி ஆண்டவரை கண்ணீரோடு உங்களுடைய சமூகத்தில் காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டப்பா. உடைய பிள்ளைகளுடைய கண்ணீரெல்லாம் எங்கள் ஆண்டவர் துடைக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த பிள்ளைகளை குறித்ததான தேவ சித்தம் நிறைவேறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அது என்ன ஒரு தடையாயிருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் தடைகளெல்லாம் மாறும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற ஒரு வரனை கொடுத்து என்னுடைய பிள்ளைகளுக்கு குடும்பமாக்கி ஆசீர்வதிக்கும்படியை ஜெபிக்கிறோம். அன்பு பெற்றோருடைய கண்ணீரெல்லாம் கர்த்தர் துடைக்கும்படியை ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை நினைத்து இரவு பகலாக ஆண்டவர் இருதயத்தில் வருகிற வேதனைகள் எத்தனை பெரியது என்பதை அறிந்திருக்கிறீங்க சுவாமி. இந்த வேதனையெல்லாம் கர்த்தர் மாற்றி இந்த பிள்ளைகளை சந்தோஷப்படுத்தும் ஒரு அற்புதம் செய்யும்படியை ஜெபிக்கிறோம் ஐயா. அதே போல் திருமணமாகியும் குழந்தை இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிற தம்பதிகள் உண்டு சுவாமி. பல வருடங்களை காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு சுவாமி. எதிர்பார்த்து சோர்ந்து போன ஒரு நிலைமை அப்பா. இப்பொழுது கர்த்தருடைய வல்லமை இந்த பிள்ளைகள் மீது இறங்குவதாக சுவாமி. ஆண்டவரே ஒரு அற்புதம் நடக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. மனுஷரால் கூடாதவர்களெல்லாம் தேவனால் கூடும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அன்றைக்கு மரியாளுக்கு ஆண்டவரை கற்பத்தின் கனியை கொடுத்தீரே சுவாமி. பரிசுத்த ஆவியினால் அந்த மகளுக்கு அந்த கனியை கொடுத்தீங்களப்பா. இன்றைக்கும் இது பிள்ளைகளுக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிற அதற்காக ஸ்தோத்திரம் ஐயா. நிந்தனையோடு வேதனையோடு கூட உம்முடைய சமூகத்தில் வந்து அந்நாளை நீர் நினைத்தீரே அப்பா. அதே போல பிள்ளைகளை கர்த்தர் நினைத்தருளுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒரு அற்புதம் நடக்கட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அற்புதம் நடப்பதாக தகப்பனே நீ எவ்வாறு செய்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். அநேக தம்பதியுடைய வாழ்க்கையிலே இவருடைய ஜெபங்களை கேட்டு குழந்தை செல்வத்தை கொடுத்திருக்கிறீங்களே அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அதே போல இப்பொழுது ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஒரு அற்புதத்தை செய்து உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும்படி பாக்கியத்தை கொடுப்பீராக. பேறுகால நிலைமை இருக்க அருமையான சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம். கற்பதின் கனியை பூரணப்படுத்தி சுக பிரசவத்தை கர்த்தர் கட்டளையிடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். வயதான நிலைமை இருக்க அருமையான பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வயதான காலத்தில் கர்த்தர் முது பிள்ளைகளை பலப்படுத்துவீராக, ஸ்திரப்படுத்துவீராக, அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அவருடைய தனிமை உணர்வுகள் எல்லாம் கர்த்தர் மாற்றுவீராக. அநேக வயதான ஆண்டவரே தாய் தகப்பன்மார்கள் நடக்க முடியாத ஒரு சூழலை சுவாமி கட்டிலில் இருந்து கொண்டு ஆண்டவரே இந்த ஆராதனை பங்கு பெற்று கொண்டு அறிந்திருக்கிறீங்கப்பா. ஆலயத்துக்கு கூட போக முடியாத ஒரு சூழல் இருக்கிற பிள்ளைகளோடு சுவாமி இப்பொழுது அவளை பலப்படுத்துங்க. அவருடைய கண்ணீரெல்லாம் கருத்து தொடங்கப்பா. அவர்களை ஸ்திரப்படுத்தும்படி அவளை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். நல்ல சுகத்தை பலத்தை தீர்க்க ஆயுசையும் கொடுத்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. தேவ சமாதானுடைய வாழ்க்கையில் பெருகட்டும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். இன்னுமாக கர்த்தாவே பலவிதமான வியாதினால் கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. உச்சந்தலைந்து உள்ளங்கால் வரை பல வகையான வியாதினால் வேதனைப்பட்டு கலங்குகிற கண்ணீர் வடிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக. ஒருவேளை டாக்டர்ஸ் ஆண்டவரை இது முடியாதுன்னு சொல்லி கைவிட்டிருக்கலாம் ஐயா. ஆனால் ஆண்டவர் மருத்துவர்களை கைவிடப்பட்ட பிள்ளைகளையும் கூட இல்லை ஆண்டவரால் ஆசீர்வதிக்க முடியும். அந்த ஆண்டவரை பலவீனத்தில் விடுதலையாக்க முடியும் நாங்கள் நம்புகிறோம் சுவாமி. கர்த்தருடைய வல்லமை இந்த பிள்ளைகளை தொடுவதாக. உயிர்த்தெழுந்த வல்லம் இந்த பிள்ளைகள் இறங்கி சுவாமி ஒரு பரிவரமான சுகத்தை ஆண்டவர் கட்டளையிட வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். நீங்கள் அவ்வாறு செய்கிற தயவுக்காக கோடான கோடி ஸ்தோத்திரம்
கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. பொருளாதார ரீதியிலே மிகுந்த பாரத்தோடு கடன் பிரச்சனையோடு கொண்டு சமூகத்தை ஜெபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவர் தாமே உமது பிள்ளைகளுக்கு இறங்கி சுவாமி உடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அவர்களை கலங்க பண்ணுகிற, அவர்கள் வேதனைப்படுத்துகிற, துக்கப்படுத்துகிற இந்த பொருளாதார பிரச்சனை எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மாறி போகும்படி ஜெபிக்கிறோம் ஐயா. ஆசீர்வதிங்க. உடைய பிள்ளைகள் கையிட்டு சில எல்லா பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. தொழில்கள், வியாபாரங்கள், ஆண்டவரை இனி என்னென்ன வேலைகள் செய்கிறார் எல்லா வேலைகளிலும் ஆண்டவரை உம்முடைய ஆசீர்வாதம் நிறைவாய் தங்கியிருக்கும்படியை ஜெபிக்கிறோம் ஐயா. கைகளின் பிரயாசத்தினை சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்குன்னு சொன்னீர். அந்த ஆசீர்வாதங்களை அருமையான நமது பிள்ளைகளுக்கு கொடுத்து கர்த்தர் நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. இன்னுமாய் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். யாரெல்லாம் ஆண்டவர் உம்முடைய சமூகத்தில் வந்து என்னென்ன காரியங்களுக்காகலாம் வேண்டிக் கொள்கிறார்கள் ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவரே நீர் உமது பிள்ளைகளுக்கு ஆசீர்வதித்து கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது இந்த ஆராதனை வேளை ஒளிப்பதிவு செய்வதற்கு உதவி செய்த அருமையான நமது பிள்ளைகளுக்காக, சென்னையை சார்ந்த திரு பஞ்சவர்ணம் ஐயா அவர்களுக்காக, அப்படி அன்புக்குரிய துணைவியார் திருமதி கனகமணி பஞ்சவர்ணம் அம்மாவுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் சுவாமி. இந்த வயோதிப காலத்தில் கர்த்தருடைய கிருபை அதிகமாக தாங்கும்படி ஜெபிக்கிறோம் சுவாமி. அவர்களுக்கு நல்ல சுகத்தை பலத்தையும் தீர்க்காயுசு கொடுத்து நீ உன் பிள்ளைகளும் இஸ்ரவேலுக்கு உண்டாக சமாதானத்தை காண்பா என்று சொன்னீரேன். அந்த மேன்மையான ஆசீர்வாதங்களை அவர்களுக்கு நீர் கொடுத்து அவளை ஆசீர்வதித்து பலப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். நல்ல சுகத்தை பலத்தையும் நீடித்த சுகவாழ்வு கொடுத்து வழிநடத்துவீராக. நீர் அவளுக்கு கொடுத்த கற்பத்தின் கனிகளுக்காக, அவளுக்கு கொடுத்த நல்ல குடும்ப வாழ்வுக்காக, அவளுக்கு கொடுத்த அருமையான பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொருவரையும் கர்த்தர் பேராக நீர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் நினைப்பதற்கும் விரும்புகிறதற்கும் வேண்டி கொள்ளுகிறதற்கும் அதிகமாய் கிரீச்சல் வல்லமையின்படி கர்த்தர் பெரிய காரியங்களை கட்டடிவீராக. கணம் துதி மகிமையெல்லாம் உமக்கு சிலதை ஏற்றுக்கொள்ளும். ஆசீர்வதியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே. தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புகளை ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களுக்கு பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களுக்கு பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுக்கு சமாதானம், சந்தோஷம், நீடி சுக வாழ்வு கட்டளையிட கடவர். நிறைவு கீதமாக கீதம் 35 கிறிஸ்தவ கீர்த்தனை 377 பாடுவோம். அனுக்கிரக வார்த்தையோடு இப்போது அடியாரை அனுப்புமையா. கீதம் 35 கிறிஸ்தவ கீர்த்தனை 377 பாடுவோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த மகிமையான ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரின் மத்தியிலே எழுந்தருளி உம்முடைய பிரசன்னத்தினால் நிறைத்து
எல்லாரும் உம்முடைய கிருபையினாலே ஆசீர்வதித்தீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய பிள்ளைகள் என்னென்ன தேவைகளோடு எதிர்பார்ப்புகளோடு உம்முடைய சமூகத்தில் வந்திருந்தார்களோ ஒன்று கூட குறைவில்லாமல் எல்லாவற்றையும் சமூகமை பெற்று அனுபவிக்க கிருபைதாரும். தொடர்ந்து வருகிற நாட்கள் மாதங்களெல்லாம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக அமைய உதவி செய்யும். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் தூய பிதாவே. கர்த்தங்களோடு இருப்பாராக. தெய்வ சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.